அருநெல்லிக்காயை ஆவியில் வேக வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணணும், மண்ணெல்லாம் இருக்கும். சும்மா ஆவியில் வேக வச்சா போதும். இதோ சும்மா இதோட உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். எடுத்து அப்படியே நல்லா அடுத்த ஸ்டெப் சொல்லித்தரேன். வறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்து ஒரு பொடி பண்ணிக்கலாம், இதுக்கு போடுறதுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு. ஓகேயா? இதில் நம்ம கடுகு போட்டுருக்கோம், 2-3 ஸ்பூன் கடுகு, அப்புறம் வட்ட மிளகா, கொஞ்சம் மெந்தியம். என்கிட்ட மெந்திய பொடி இருக்குது, பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இதில் மெந்தியம். ஸோ இதை 3 நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆயிலெலாம் வேண்டாம், ட்ரையாக ஃப்ரை பண்ணி அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா? எப்போவுமே ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய விட்டுட்டிங்கன்னா நல்லது. எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே இந்த கடுகை போடுறோம். இப்போது வெந்தயமும் போடலாம். நான் வெந்தய பொடி நிறைய போட்டுட்டேன், அதனால் போடல. இப்போ பெருங்காய பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையா போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு. போட்டாச்சு. இதுக்கு உப்பு, நல்லா ஊறுகாய்க்கு கொஞ்சம் உப்பு கூட போடணும். பொரியலுக்கு போடுற மாதிரி போடக்கூடாது, கொஞ்சம் உப்பு அதிகம் போடணும். அது இழுத்துக்கும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். உப்பு தான் ப்ரிசர்வேட்டிவ். கண்டிப்பாக மஞ்சப்பொடி போடணும், நல்லா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட போடலாம். சில பேர் வந்து எண்ணெயிலேயே போடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. காயை போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இப்போ நம்ம இதில் வந்து ரெட் சில்லி, கடுகு, வெந்தயம் போட்டிருக்கோம். அதோடு இன்னும் கொஞ்சம் வெந்தய பவுடர் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை போட்டிருக்கோம்.
ஸோ சிம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அடுப்பை சிம் பண்ணிட்டு நல்லா நான் வந்து சும்மா நாட்டு மிளகா போட்டேன். பட் நீங்கள் காஷ்மீரி சில்லி பாதி இந்த நாட்டு மிளகா பாதி போட்டிங்கன்னா ரெட்டிஷ்ஷாக இருக்கும் கலர், ஊறுகாய் கலர் நல்லாயிருக்கும். பட் இதில் கொஞ்சம் நல்ல காரத்தன்மை நல்லாயிருக்கும். அதனால் நான் நாட்டு மிளகா மட்டும்தான் போட்டேன். காஷ்மீரி சில்லி பாதி போட்டுக்கலாம் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு. ஓகே, இதை சிம்மில் வச்சு நல்லா சுருளாக வதக்கிடணும். அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். துளி கூட அந்த தண்ணி நீர் சத்து இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணினோன்னா எண்ணெய் மட்டும் இருக்கும் அதில் ஊறிண்டு. ஸோ நம்ம நெல்லிக்காய், சிறுநெல்லிக்காய், அருநெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, சிறுநெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது மரம் இருந்ததுன்னா தயவுசெய்து நல்லா பெரிய பெரிய பழம் இருக்கும், அதில் எல்லாத்தையும் பழத்தையும் சேர்த்துலாம். நல்லா அருநெல்லிக்காயை நிறைய ஒரு 2 படி 3 படி வாங்கி 2 படி வாங்கி 2 லிட்டர் வாங்கி அப்படியே நல்லா இந்த மாதிரி ஊறுகாயை போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆயில் விருத்தி. நீங்கள் நெல்லிக்காயை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ நல்லது. கால்சியம் இந்த ஆப்பிள் அதுலெல்லாம் கூட கிடைக்காத கோவாவை விட வசத்தி இந்த நெல்லிக்காய். அருநெல்லிக்காயும் போடலாம், பெரிய நெல்லிக்காயும் போடலாம், மலை நெல்லிக்காயும் போடலாம். அருநெல்லிக்காய் அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து பக்கத்தில் இதுக்குன்னே ஒரு மரம் இருக்கும். ஃப்ரெண்டு வீடு, இன்டர்வல் விட்டால் ஓடிடுவோம், அங்கெல்லாம் போய் பறித்து சாப்பிடுவோம். அதனால தான் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இவ்வளோ வயசாகி கூட நல்ல ஸ்ட்ரென்த்துக்கு காரணமே இதெல்லாம் நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டது தான். ஸ்கூலுக்கு அப்படியே 3 கிலோமீட்டர் நடந்து போகும்போது நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே போவோம். உப்பும் நெல்லிக்காயும் தான் கையில் இருக்கும் எப்போவுமே. ரொம்ப ஸ்வீட் டைம் அதெல்லாம். அதனால் இது சாப்பிட்டு நிச்சயமாக நன்மை பெறணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். எத்தனையோ நெல்லிக்காய் ஊறுகாய் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் அப்பப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் போடும்போது நீங்கள் உடனே செய்வீங்க அதை. ஓகேயா? எங்கேயாவது கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா தவறாமல் நெல்லிக்காய் கிடைக்கும். மரத்துலேருந்து பறிச்சோ இல்லைன்னா நெல்லிக்காயை வாங்கியோ விற்றுட்ருப்பாங்க. அதை வாங்கி இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி தினமும் சாப்பிடுங்க. கம்மியாக போட்டுக்கோங்க, காரத்தை வேணாம். சீக்கிரமாக காலி பண்ணிவிடுங்க. வாரம் ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை இதை போட்டுட்டிங்கன்னா கூட நல்லது தான். ஓகேயா? நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.